சேமியா உப்புமா உதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் சேமியா உப்புமா பண்ணும்போது எனக்கு களி மாதிரி வந்துருது, கரெக்டான ப்ரப்போர்ஷனோட செஞ்சு காமிங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த பதிவுங்க. நார்மல் சைஸ் பேக்கெட் சேமியாங்க 180 கிராம்ஸ். எந்த பிராண்ட் வேணா எடுத்துக்கலாம், வறுத்த சேமியாவை எடுத்துக்கோங்க. பெருசா இருக்கு பெரிய வெங்காயம், அதனால 1, மீடியம் சைஸா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் நீள நீளமா வெட்டிக்கலாம். 3 அல்லது 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி வெட்டிட்டு இடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில மாவு குழிக்கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் இருந்தாதாங்க சேமியா உப்புமா நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கிறோம். பச்சை மிளகாய் முதலே வறுத்துட்டு சேர்க்கும் போதுதான் நல்லா காரம் இறங்கும். அதனால நான் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்க வேணும்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கரெக்டா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேங்க. இந்த உப்புமாக்கு தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நான் 1/2 லிட்டர்னு சொன்னது ஒரு மக் எடுத்திருக்கேன். அது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் காஃபி குடிக்கிற டம்ளர்ல 3 டம்ளருங்க. உங்ககிட்ட எப்படி அளவுகள் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணி ஒரு பாக்கெட் சேமியாக்கு சரியா இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா வறுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம வாங்குற பேக்கெட் சேமியா எல்லாமே வறுத்த சேமியா தான். கம்ப்ளீட்டா அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு அப்புறமா சேமியா சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கும்போது தண்ணி ஐயோ பத்தாதோன்னு நினைக்காதீங்க. கரெக்டா இருக்கும் தண்ணி. நல்லாவும் வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த தண்ணியில இந்த சேமியா எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. மூடி வைக்க வேண்டாம். மூடி வைக்காமயே வேக வைங்க. மூடி வச்சீங்கன்னா களி மாதிரி ஆயிரும். கரெக்டா 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா உதிரா வந்துருங்க. ஒரு சிலர் சேமியாவை தனியா தண்ணியில வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறாங்க, சேவை தாளிக்கிற மாதிரி. ஆனா இப்படி பண்ணாவே சூப்பரா வருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி இல்லைன்னா ஊறுகாய், தொக்கு ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது கூட நல்லா இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு.